ஹாய், எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? எல்லோரும் லஞ்ச் சாப்பிட்டீங்களா? நானும் குக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு லஞ்செல்லாம் சாப்பிட்டாச்சு. குக்கிங் பண்ணுற வேலை தான் பெரிய வேலை இருக்குதுங்களே எனக்கு தெரிஞ்சு. அது குக்கிங் பண்ணுறத விட என்ன சமைக்கிறது சொல்கிறது தான் அது இன்னும் ரொம்ப கஷ்டம். மார்னிங் என்ன, லஞ்ச் என்ன, டின்னர் என்ன, 3 நேரம் ஏதாவது யோசித்து சமைக்கணும். அதுதானே பெரிய விஷயம். இதில் வேறு முத நாளே கேட்பாங்க, யார் எங்கள் வீட்டுக்காரரு பிரேக்ஃபாஸ்ட் என்னடிம்பார். பையன் உடனே கேட்பான், லஞ்ச் என்னம்மா அப்படிம்பா. தெரிஞ்சால் தான் நம்ம சொல்லுவோமே. சில நேரம் ஆல்ரெடி யோசித்து வச்சுருக்கோம், அதுதான் மார்னிங் இது, மத்தியானம் இது அப்படின்னு சொல்லிட்டு. சில நேரம்லாம் இருக்காது. அந்த மார்னிங் எழுந்துச்சி என்ன தோணுதோ அதுக்கு. அதிகம் ஒன்று சொன்னால் மாவு இருக்கும்ல, மாவெல்லாம் இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை. எதுவும் நம்ம அது தெரியும், நமக்கு இட்லி தோசை அப்பம் அப்படி இல்லைன்னு சொன்னால் நமக்கு மார்னிங் எழுந்திரிச்சிட்டு என்னவோ அதுதான் நம்ம சமைக்கும். ஸோ அப்படி சமைச்சிட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்டம். அது பையன்லாம் சில சமயம் ஏதாவது இஷ்டம் இல்லாத ஏதாவது குழம்போ அப்படியே சொன்னோம்னா அவெல்லாம் கேட்பான், அம்மா பேசாமல் ஸ்விக்கிலேயே சொமாட்டோவில் ஆர்டர் பண்ண முடியுமா ஸ்கூலுக்கு கேட்பான். ஐயோ அப்படி இருக்குது பொழப்பு ரொம்ப. அப்புறம் இவ்வளோ நாளாக நான் அதுதான் நினச்சிட்டு இருந்தேன், சமைக்கிறது தான் கஷ்டம் அப்படின்ட்டு. அல்ல, சமைக்கிறதில்ல, யோசிக்கிறது. இந்த மாதிரி என்ன சமைக்கிறது அப்படி. ஆனால் இன்றைக்கி நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன். எனக்கு சமைக்கிறதே கஷ்டம்தான்னு எனக்கு இன்றைக்கி தெரிஞ்சுது. இன்றைக்கி இல்லை, அது கொஞ்ச நாளாகவே தெரிஞ்சிட்டு இருக்கு. உண்மையை சொன்னால் ரொம்ப கஷ்டங்க. இந்த 3 நேரமும் என்ன சொல்கிறது, அது இஷ்டப்பட்டு செய்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க தான். ஆனால் அவங்கெல்லாம் என்ன சொல்கிறது, ஹேட்ஸ் ஆஃப் தான் பண்ணணும். குறிப்பாக நம்ம அம்மா மாதிரிலாம், நமக்கு அதுவும் அம்மா மாதிரிலாம் என்ன சொல்லுவாங்க, நமக்கு வேணுங்கிறத கேட்டு என் பிள்ளைக்கு அது பிடிக்கும், என் புருஷனுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்மலாம் அது ஒரு என்னமோ சாப்பிடணுமே வைக்கணுமே அப்படி தான். ஆனால் அம்மா மாதிரிலாம் கொஞ்சம் கூட நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்கும், ஹஸ்பண்டுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு யோசித்து செய்கிறவங்க இருக்காங்க. சஃப் தான் அவங்களாம். 2வது ஒர்க்கிங் உமன்ஸ், அவங்க வீட்டுத்தையும் பார்த்து வெளியும் போய் பார்த்து ரொம்ப இதுதான். பின்ன அந்த ஹோட்டல்ஸ்லாம் சமைக்கிறாங்க இல்லையா, அதாவது ஹோட்டல்ஸு, கேட்ரிங்கு, கல்யாண வீடு, இந்த மாதிரி பல்கா ஐயோ ரொம்ப கஷ்டம். அவங்க ரொம்ப பெரிய வேலை இல்லை, நிறைய குக் பண்ணுமே. நம்ம வீடு மாதிரி கூட இல்லை. எத்தனை பேருக்கு இது போல் நம்ம வீட்டுக்கு 3 பேருக்கு சமைக்கிறக்கே எனக்கெல்லாம் சத்தியமாக எனக்கு முடியல. எனக்கு சமைக்க முடியல. என்னன்னு யோசிக்கிறத விட சமைக்க முடியல. அதுதான் உண்மை ஒத்துக்கணும். ஆனால் அந்த ஹோட்டலில் இவங்களெல்லாம் சமைக்கிறாங்கன்னா எவ்வளோ குவான்டிட்டி சமைக்கணும். அவங்களுக்கும் இப்படி தான் கஷ்டமாக இருக்குமோ தெரியல. ஆனால் அவங்களுக்கு சிலப்போ அவங்க ஒர்க் இல்லை, அதனால அவங்க செய்வாங்களா இருக்கும். ஆனால் ரொம்ப பாவம் நல்லா அடுப்பில் இஷ்டப்பட்டு செய்கிறவங்க இருக்காங்க, அவங்கள நம்ம இது இல்லை. ஆனால் ஒர்க்குன்னு நினச்சிட்டு பின்ன செய்யணுன்னா கஷ்டம் தானே. தெரிலங்க, எனக்கு தோணுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது குக்கிங். ஆனால் டேஸ்ட்டாலாம் சமைப்பேன். அதுக்குன்னு ஓவராக நம்ம தானே டேஸ்ட் இல்லாமல் இந்த மாதிரி கடந்து ஒழிக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை. என்ன சமைக்கிறனோ அது நல்லபடியாக சமைச்சு கொடுத்துருவேன் அதெல்லாம். ஆனால் அது சமைக்க போகணும், அதுதான் பெரிய விஷயம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்படி இன்றைக்கெல்லாம் சமைச்சாச்சு. நம்மலாம் ஸ்கூல்லலாம் நான் ஸ்கூல்லலாம் படிக்கும்போது இந்த சிக்கனெல்லாம் கொண்டு வரக்கூடாது அப்படியெல்லாம் இருந்தது கண்டிஷன். இப்போல்லாம் அதுவும் இல்லையே. இப்போல்லாம் என்ன வேணால் கொண்டு போகலாம் ஸ்கூலுக்கெல்லாம். அப்போ பையன்லாம் கேட்குவான், பிரியாணி அதுதான் கேட்குவான். அதனால தான் சொல்கிறது, அது ஏன்னா ஸ்விக்கியில் சொமாட்டோலாம் ஆர்டர் பண்ணுவியா அப்படின்ட்டு. ஸ்கூலுக்கு போகுமா, ஐயோ ஏன் கேட்குறீங்க, அந்த மாதிரி ஆச்சு போட்டுறேன் சமைக்கிறது. ஓகே, அவ்வளோதான் இன்னத்துக்கு. நான் இது எனக்கு தோணுச்சு, நான் சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, பை.